Amen. Amen. ஆமென். ஆமென். நாங்கள் நின்ற வண்ணமாகவே நாங்கள் 2 வேத பகுதிகளை நாங்கள் வாசிக்க போகிறோம். ஒன்று ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 3. நாங்கள் அடுத்த பகுதி ஏசாயா புத்தகத்திலே நாங்கள் வாசிக்க போகிறோம். 66:8 என்று நினைக்கிறேன். நாங்கள் அதையும் வாசிப்போம். ம் 66:8. நாங்கள் முதலாவதாக ஏசாயா 66:8 நாங்கள் வாசிப்போம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் ஒரு குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஆமென். මෙබඳු දෙයක් ඇතුලේ කවුද? මෙබඳු දෙයක් ඉන්නේ කවුද? එක දවසකදී දේශයක් උපදිනවා ඇත. බොහෝ සෙනඟක් එක විටම උපදිනවා ඇත. සීයෝන් ප්‍රසව වේදනා විඳ අසීත එහෙම ඇගේ දරුවන් දුවයි. ஆமென். நாங்கள் அடுத்ததாக ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 நாங்கள் 3 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். ස්වාමීන් වහන්සේ ආබ්‍රහම්ට කතා කොට නුඹේ දේශයෙන්ද නුඹේ නායකයෙන්ද නුඹේ පියාගේ ගෙදරින් පිටත්ව මා විසින් නුඹට පෙන්වන දේශයට පලයන්ද. මම නුඹ මහත් ජාතියක් කරන්නෙමි. නුඹට ආශිර්වාද කොට නුඹේ නාමය කිස්මත් කරන්නෙමි. නුඹට ආශිර්වාදයක් වේයන්ද. තවද නුඹට ආශිර්වාද කරන්නන්ට මම ආශිර්වාද කරන්නෙමි. නුඹට ශාප කරන්නන්ට මම ශාප කරන්නෙමි. පොළවේ සියලු පවුල් නුඹ කන්නකොටගෙන ආශිර්වාද ලබන්නෝ යයි කීසේ. ஆமென். ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த அருமையான நாளிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் காண்பதை குறித்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென். இந்த நாளிலே அங்கே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அங்கே மீண்டுமாக ஒரு சவர்ணை காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பேரை சொல்லி அழைக்காவிட்டாலும், ஏன்னா அழைக்கும் போது அது நிறைய விளைவுகளை அங்கே கொண்டு வரக்கூடாது. ஆமென். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அவரோடு பேசின பிற்பாடு அந்த அருமையான சவர்ணை குறித்து நாங்கள் பேசலாம். ஆமென். மற்றும் இந்த நாளிலே உங்களுக்கு முடிவிலே நிறைய விசேஷித்த காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் உட்கொண்டு அங்கே கடந்து போகலாம். ஆமென். அதுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் அவருடைய ஆவிக்குரிய ஆகாரங்களை நாங்கள் புசிப்போம். ஆமென். இன்றைக்கு ஒரு அருமையான தலையங்கத்தை நான் துவங்கி இருக்கிறேன். நான் முன்னமே உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தேன்.
தானியேலினுடைய 70 வாரங்களை குறித்து பேசி 7 முத்திரைக்குள்ளாக போவது. ஆனாலும் அது தள்ளி போகிறது. அது என்னுடைய விருப்பம் அல்ல, அது தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. ஆமேன். அவர் எனக்குள்ளாக எதை அங்கே அவர் வாஞ்சிக்கிறாரோ அதை நான் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். அதனால இன்றைக்கு அங்கே கடந்த வாரத்தில் இஸ்ரவேலுடைய 78வது நாங்கள் சுதந்திர தினத்தை நாங்கள் பார்த்தோம். அதுக்காக நான் இந்த செய்தி எடுக்க இல்லை. நான் இந்த செய்தியை நான் படித்து கொண்டிருக்கிறபடினால அது ஒரு ஆழமான, இன்றைக்கு ஜனங்களுக்கு உண்மையாகவே இப்போ நாங்கள் பார்க்க போகிற காரியம் நாங்கள் அடிக்கடி பார்த்தாலும் இது ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதுக்கு தேவன் தாமே உதவி செய்வாராக. ஆமேன். தலையங்கமானது இஸ்ரவேலும் சபையும் என்ற பகுதியை தீர்க்கதரிசி 5 பாகங்களாக 5 புத்தகங்கள் வடிவில் இருக்கிறது. அதில் அந்த 5 பாகங்களில் அங்கே ஒவ்வொன்றாக அவர் பிரிக்கிறார். அதில் 5 நாங்கள் பார்க்கும்போது, முதலாவது எகிப்தில் இஸ்ரவேலர், 2வது சிவந்த வெளியிலே சிவந்த சமுத்திரத்தின் மத்தியில் இஸ்ரவேலர், 3வது வெண்கல சர்ப்பத்தின் முன்பாக இஸ்ரவேலர், 4வது காதேஸ் பர்னியாவிலே இஸ்ரவேலர், 5வது சொந்த தேசத்தில் இஸ்ரவேலர். ஆமென். அப்போ இன்றைக்கு இதை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும். வேதமானது இஸ்ரவேலர் வேலர் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறார்கள். அந்த அடையாளமானது இன்றைக்கு இப்போ நடந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வேத பிரகாரமாகவும் அங்கே தீர்க்கதரிசி அதை எப்படி விவரிக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரியும், அப்போ அந்த சபையானது ஒரு சபை துவங்கப்பட்டதண்டா அது அங்கே தான் துவங்கப்பட்டது. அப்போ அந்த இடத்திலிருந்து இப்போ இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாங்கள் எப்படி எந்த கட்டத்தில் நாங்கள் கடந்து வர்றோம் என்பதுக்கு இது அழகான ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. ஆமென். அப்போ நீங்கள் எந்த கட்டத்தில் இருக்கிறீங்க, எப்படியாக நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீங்க என்பதை நீங்கள் காணும்போது ஒரு அழகான காரியமாக இருக்கும். ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம், இறுதி காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த எழுப்புதல் ஆனது, தீர்க்கதரிசி சொல்றார், எழுப்புதல் ஆனது ஒரு புது அங்கத்தினர் வருகிறதோ அல்லது நாங்கள் ஆர்ப்பரிப்பதோ அல்ல, அது மனமாற்றத்தில் உள்ளது. ஆமென். இருக்கிறவர்கள் மத்தியில் ஏற்படுகிற ஒரு மாற்றம் தான் ஒரு எழுப்புதல் ஆயிருக்கிறது. ஆமென். புரியுதா உங்களுக்கு? அப்ப எழுப்புதல் ஆனது அன்றைக்கு அங்கே என்ன, அங்கே தேவனுடைய வார்த்தை, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டார். ஆனா அந்த சபையில சேர்த்து கொள்ளப்பட்டு இருந்தாலும் அங்கே காரியமானது அங்கே முன்குறிக்கப்பட்டவங்க சொற்பமாயிருந்தாங்க. ஏனென்றா அதுல ஒரு மனமாற்றத்தை உடையறவங்க தான் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அதே போலதான் இந்த நாட்கள்ல நாங்கள் சபைக்குள்ளாக வந்திருந்தாலும் நாங்கள் தேவனுடைய பார்வையில நாங்கள் ஒரு மனவாட்டி என்ற ஒரு அந்தஸ்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று நாங்கள் உரிமை பாராட்டினாலும் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் இல்லாட்டி எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருந்தாங்களோ அங்கதான் நாங்க இருக்க போறோம். ஆமென். அப்ப அவங்க எகிப்திலிருந்து வெளியே வந்ததால உள்ள போனாங்களா? இல்ல. அங்க மோசே என்னும் ஒரு தீர்க்கதரிசி கூடாக வந்ததினால உள்ள போனாங்களா? இல்ல. வானத்திலிருந்து விழுந்த மன்னாவை தூதர்கள் புசிக்கிற மன்னாவை புசிச்சதுனால உள்ள போனாங்களா? இல்ல. அவங்க பாஸ்ஓவர், அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகையில் பஸ்காவை புசிச்சதுனால உள்ள போனாங்களா? இல்ல. அன்னைக்கு சங்கார தூதன் அடிக்கப்பட்டு அங்கே இரத்தமானது பூசப்பட்டது, முழு உலகமும் மரணத்துல இருந்துச்சு, காக்கப்பட்டதுனால உள்ள போனாங்களா? இல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையானது ஒரு மனமாற்றத்துக்குள்ளாக வருகிற வேளையில தான் அது ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அங்கே காரியத்தை கடந்து போப்போம். அப்ப நாங்க மெதுவா நாங்க போறோம். ஏனண்டா இந்த ஆழமான இது நிறைய விஷயங்கள் அடக்கினது. அப்ப நிறைய காரியங்களை நாங்க மெதுவா பார்க்க போறோம். ஏனண்டா நாங்க வெறுமனை இந்த டைமை நாங்க வேஸ்ட் ஆக்குறதுனாலோ அல்லது இந்த ஞாயிறுல நீங்க எல்லாத்தையும் விட்டு இங்க வர்றதுனாலோ அல்லது இந்த சபைக்கு வாரதுனாலோ அல்லது இந்த மெசேஜ் எப்பயும் சொல்லி கொண்டிருக்கிறதுனாலோ அது ஒன்றுமே இல்லை. ஆமே. நீங்க மாற மட்டும் எதுவுமே மாறாது. ஆமே. நாங்க ஒரு உலகத்துக்கு ஒரு காட்சியை தான் காண்பிச்சு கொண்டிருப்போம் மொழிய நாங்க எங்களையே மாத்தி கொண்டிருப்போம். ஆமே. அதனாலதான் நான் அந்த ஆழமான கணக்குல இருந்து நான் திரும்பினான். ஏனென்றா
தேவன் அதை பேசும்படி அவர் வாஞ்சித்தார். ஆமென். அப்ப நாங்க மெதுவா போறோம் பாருங்க. அப்ப பாருங்க, எழுப்புதல் அங்கே ஒரு காரியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராட்டி அது ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப அதான் தீர்க்க சொல்றேன், உலகத்திலே பெரிய அற்புதம் ஒரு ஒரு கிறிஸ்தவன் அவன் மறுபடி பிறந்தவன் தான் ஒரு பெரிய அற்புதமா இருக்கிறான். ஏன் சொல்லுங்க பாபா? இப்ப ஒரு இல்லாததொண்ட சிசிக்கும் போது அது ஒரு அற்புதம் என. ஆனா ஒரு கிறிஸ்தவன் மனமாற்றம் அடைஞ்சிட்டான்னா அவன் ஒரு அற்புதமான ஒரு பாண்டம் தான். ஏன் சொல்லுங்க? அவனோட பேச்சு ஒரு அழகாக இருக்கும் என, அவனோட நட ஒன்று அழகாக இருக்கும். அவனால என்ன செய்யலும்? எல்லாமே செய்ய முடியும் என. அவனோட இயல்புகள், அவனோட சுபாவங்களை பார்க்கக்குள்ள ஒரு அற்புதமா இருக்கும். அடே, இப்படி ஒரு மனிதனை நம்ம காணவே இல்லை என்று சொல்லுவோம். அப்ப அதான் திகழ் சொல்லு, ஒரு உண்மையாய் மறுபடி பிறந்த மனிதன் ஒரு அற்புதம் உடையவனாயிருக்கிறான். பெரிய அற்புதம் என்று திகழ் சொல்றேன். ஆமே. அப்ப நான் இப்ப பொருளுக்கு நான் வரப்போறேன். அப்ப இன்றைக்கு நாங்க பார்க்க போறது என்ன? எகிப்தில் இஸ்ரவேலர். ஆமேன். அப்ப அதுல தான் நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்? துவங்க போறேன். நான் நோட் பண்ணி வந்தேன் நான். அப்ப பாருங்க, 9வது பகுதியிலிருந்து 5 புத்தகங்கள் இருக்கிறது. அதுல நாங்க இப்ப பார்க்க போறது இந்த காரியத்தை பாருங்க. ரைட். ரைட். இப்ப பாருங்க, இப்பொழுது அப்போது இருந்த சபையின் காட்சியை சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், என்னையாம்? அப்போது இருந்த சபையின் காட்சியை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதை இன்றுள்ள சபையோடு பொருத்தி பாருங்கள். என்னையாம்? அன்றுள்ள சபையோடு காட்சியை பார்க்கணுமெண்டா இன்றுள்ள சபையோட நாங்க என்ன செய்யணுமா? பொருத்தி பார்க்கணும். ஆமேன். பொருத்தி பார்த்தாதான் நாங்க என்ன செய்யலாம்? எங்களை கண்டுகொள்ளலாம். ஆமேன். அது யாத்திரையை கொண்டிருக்க கூடும் முன்பே யாத்திரைக்குள் அதை கொண்டு வரும்படியாக நீங்கள் அதை தொடக்கத்துக்குள் திரும்பி சென்றாக வேண்டும். இப்பொழுது நீங்கள் அல்லது சபை எங்கிருந்து என்பதையும் அவர்கள் எவ்வாறு எகிப்தில் குடியேறினார்கள் என்பதையும் உங்களால் காணக்கூடும் இடத்துக்குள் அதை கொண்டு வாருங்கள். அப்பொழுது தேவன் எவ்வாறு அவர்களை வெளியே அழைத்தார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். அதன் பிறகு மீதியுள்ள வாரம் முழுவதும் அடுத்தது சொல்றதுக்கு இப்ப 18க்கு நாம் போறோம் பாருங்க. இப்பொழுது முதற்கண் நாம் கண்டுபிடிக்க விரும்புவது என்னவென்றால், ஏன் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் மத்தியில் நான் கண்டிருக்கிற மிக பெரிய காரியம் என்னவெனில் ஒரு பயமாயிருக்கிறது. ஆமேன். இப்ப கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற மிக பெரிய ஒரு காரியம் என்னண்டா பயமாயிருக்கிறது. இப்ப இன்னைக்கு எங்கட காரியம் என்னண்டா, தேவன் என்ன செய்திருக்கிறார்? உங்களை அவர் முன் குறித்து அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அப்ப அழைத்திருந்தா எவனும் அவரிடத்திலிருந்து பறிக்கவே இயலாது. ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில என்ன இருக்குண்டா அவர் சொல்றாரு, நான் கண்டிருக்கிற நல்ல ஜனங்கள் மத்தியில மிக பயம்தான் அவங்களுக்கு முக்கியம். அப்ப அந்த பயத்தினால தேவன் செய்யற காரியங்கள்ல அவங்க என்ன செய்யறாங்க? கண்டுகொள்ள முடியாம இருக்கிறது. அதே நேரம் அவர் அடுத்தது சொல்றேன்டா, வியாதி வந்தா அவங்களுக்கு பயம், ஒரு பிரச்சனை வந்தா அவங்களுக்கு பயம். ஆனா தீகர்சி என்ன சொல்றேன்டா, தெய்வீக சுகம் உங்களுக்குள்ள நீங்க இல்லாம, நீங்க அதை விசுவாசிக்காம நீங்க எங்க போயிடலாம்? பரலோகத்துக்குள்ள நீங்க போயிடலாம். ஏனென்றா அது ஒரு பாட்டா இருக்கிறது. அது தேவன் வைத்த உங்களுக்கு ஒரு காரியமா இருக்கிறது. அப்ப உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் உங்களை முன்குறித்து முன் அழைத்திருப்பார். ஆனால் அவர் எல்லாமே பார்ப்பார். ஏனென்றா நீங்க எதையுமே செய்யல. அப்ப இங்கதான் மற்ற சபைகள் வருவாங்க. ஏண்டா அவர் என்ன சொல்றேன்டா, தேவன் முன்குறித்திருந்தா நீங்க கிரியையினால நீங்க என்ன செய்யலாது? ரட்சிக்கப்பட இயலாது. நீங்க நான் ரட்சிக்கப்படணும் என்று நீங்க விரும்புகிறதுனாலும் நீங்க என்ன செய்யலாது? ரட்சிக்கப்பட இயலாது. நான் அனுதினமும் வாசம் இருக்கிறேன் என்பதனாலும் என்ன செய்யலாது? ரட்சிக்கப்பட இயலாது. நான் சபைக்கு வாரந்தூரம் போறேன் என்பதனாலே ரட்சிக்கப்பட. இதை வச்சுட்டு தான் சில பேர் என்ன சொல்றது? அதுல ஒரு செய்தியை கொண்டா அது தேவையில்லை. ஆனா அப்படியானால் பரிசுத்தாவியை கொண்டு எழுதின வேதம் தேவன் என்ன செய்தாராம்? சபையை அவர் ஏற்படுத்தினார். சபையில ஊழியங்கள் அவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். இதெல்லாம் இங்க இருக்குது. நாங்க விவரமா பார்க்க போறோம் பாருங்க. அப்ப பாருங்க, பயமாக இருந்து வருகிறது.
அப்ப அதனால் தான் திகசுடே சிறு வியாதியை தாங்கும் போது அவர்கள் பயப்படுகிறார்கள். அநேகர் அது சில சமயங்களில் வியப்படுகிறேன், இப்பொழுது நான் உங்களோடு கூட சேர்ந்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது இன்றிரவில் இருந்து வரப்போகிற இந்த வாரத்தில் நான் செய்ய முயற்சிப்பது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த பயத்தை துரத்தி அடிப்பது. ஆமென். ஏனென்றா பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்ப பாருங்க, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் இல்லை, பயப்படுகிறவன் தேவனால் உண்டாக்கப்பட்டவனும் அல்ல. ஆமென். அப்ப அந்த பயம் வருதண்டா உங்களுக்குள்ள இன்னுமே அந்த காரியம் என்ன செய்யல, வரையல என்பது அர்த்தமாக இருக்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, நாங்க அடுத்ததை வாசிக்க போறோம், முன்குறிப்புதலுக்கு வர போறோம். பாருங்க, ரைட். இப்ப பாருங்க, நாங்க இப்ப வாசிச்ச காரியத்துல வரோம். ஏன்டா நீங்க இதை வாசிக்காட்டி நாங்க அடுத்த கட்டத்துக்கு போயில, என்னண்டா தீக்கதரிசி எப்படி அந்த முன்குறிப்பை கொண்டு வாரேன்றதை நாங்க பார்க்கணும். பாருங்க, இது அதான் தீக்கதரிசி துவங்க முன்பு சொல்றேன், இது ஆழமான ஒரு காரியமாய் இருந்தாலும் இது நான் உங்களை புண்படுத்த நான் கூறவில்லை என்று அவர் சொல்றேன். ஆபிரகாம் தன்னுடைய தகப்பனோடு பாபிலோனை விட்டு சினேருக்குள் வந்தான். பாபிலோன் அழிக்கப்பட்ட பிறகு, அது குழப்பமாக சம்பவித்த பிறகு அவன் அங்கிருந்து அவன் என்ன செய்யப்பட்டான், வெளியே அழைக்கப்பட்டான். இப்பொழுதுதான் அது கிறிஸ்தவத்தின் துவக்கமாயிருக்கிறது. கிறிஸ்தவத்தின் துவக்கமும் சபையின் துவக்கம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பாருங்க, ரெண்டு காரியம், கிறிஸ்தவத்தின் துவக்கம், சபையின் துவக்கம். பாருங்க, ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாய் இருந்த காரணத்தினால் அவன் தேவனிடம் தயவை கண்டடையவில்லை. என்னையா, ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாய் இருந்தபடினால தேவன்ட அவன் என்ன செய்யல, தயவை கண்டடையவில்லை. இப்பதான் நாங்க முன்குறிக்கு போறோம் பாருங்க என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆபிரகாம் தேவனிடத்தில் தயவை கண்டடைந்த காரணம் என்னவென்றால் தேவன் அவனை தெரிந்து கொண்டு அவனை தேர்ந்தெடுத்தார். அப்ப ஆபிரகாம் எப்படி அந்த தயவை கண்டுபிடிச்சான்னா தேவன் அந்த தயவை வைத்தார். ஏண்டா அந்த 75 வயதுக்கு முன்பாக அவன் எப்படிப்பட்ட மனிதன். ஆனா பாருங்க, யார் அவனை அழைச்சதென்றா தேவன் தான் அவரை தெரிந்தெடுக்கிறார். அப்ப ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன், ஆபிரகாம் ஒரு நீதிமான ஆள் என்றபடினால தேவன் அதை தெரிந்து கொள்ளல, தேவன் தெரிந்து கொண்டபடினால ஆபிரகாம் நல்ல மனிதனா மாறினான். இப்ப பாருங்க, அதுதான் தெரிந்து கொள்ளுதலா இருக்கிறது. இப்ப நாங்க நல்லவர்களா இருந்தபடியேதான் தேவனங்களை ரட்சித்தார் என, அல்லது இன்னார் சொன்னதினாலதான் தேவனங்களை ரட்சித்தார் என்றதல்ல. தேவன் ஒரு மனிதனை அவர் தெரிந்து கொண்டதினாலதான் அவன் ஒரு கிறிஸ்தவனா என்ன செய்யறான், மாறுகிறத நாங்க பார்க்கிறோம். ஆமென். பாருங்க, ரைட். அவனை தெரிந்து கொண்டு அவனை தேர்ந்தெடுத்தார். அது ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டதல்ல, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதாக இருந்தது. உங்களால் அதை காண முடிகிறதா? ஆமென். அப்ப அதான் அவர் சொல்றார், அது ஆபிரகாம் தேவனை தெரிந்து கொண்டதல்ல, தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதா இருக்கிறது. ரைட். மேலும் இப்பொழுது கவனியுங்கள், அப்பொழுது அது எப்படி இருந்ததோ அவ்விதம் இன்றும் இருக்கிறது. ஏன்னா எப்பயுமே வேதம் சுழற்சியா இருக்கிறது. முன்பு நடந்தது இப்பொழுது நடக்கிறது. அப்ப எல்லாமே ஒரு காட்சி. அன்றைக்கு ஒரு சபை இருக்குமானால் அந்த சபை இன்றைக்கும் இருந்தாகும். அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருந்தால் இன்றைக்கும் அது இருந்தாகும். ஏன்னா அந்த ஆவி என்ன செய்வதில்லை, மறிப்பதில்லை. தேவன் உலகத்தை அழிக்கலாம், நோவாட காலத்துல முழுவதையும் அழிச்சார், ஆனால் ஆவி அழிக்க முடிஞ்சுச்சா? இல்லை. அந்த ஆவி எப்ப அழிக்குமெண்டா தேவன் நித்தியமா அழிக்கிற வேளையில நியாய தீர்ப்பின் வெள்ளை சிங்காசனத்துக்கு பிற்பாடுதான் அது என்ன செய்யப்பட போது, அழிக்கப்பட போகுது. இப்பொழுது இது ஒரு கால் மிகவும் கடினமானதாக இருக்கலாம். நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்ட பிறகு உடன்படிக்கையாக மற்ற எல்லாவற்றையும் விட்டு வேறு பிரிவதாக இருக்கிறது. அப்ப தேர்ந்தெடுத்து தேவன் தெரிந்து கொண்ட பிற்பாடு என்ன நடக்குதுண்டா, என்ன வருது, வேறு பிரிதல் வருது. அப்ப வேறு பிரிதல் அதுக்கு பிற்பாடு அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு அடையாளமாக தான் என்ன கொடுக்கப்படுது, விருத்தசேனம் கொடுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, நீங்க அழகாக திசை திரும்பினீங்கன்னா காணையில, ஏன்னா இது ஆழம்,
நாங்கள் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஏன்னா வர்ற ஜனங்கள் பாழா போகக்கூடாது, சரி என்று நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் நீங்களும் என்ன செய்கிறோம், தேவண்ட வார்த்தையோடு அன்றைக்கு எப்படி யாத்திரையில் போன ஜனங்களை இன்றைக்கு இந்த யாத்திரையில் போகிற நாங்கள் பார்த்துவார். அப்போ பாருங்க, தேவண்ட முன்குறிப்பானது அவன் என்ன செய்தது, அழைத்தது. அழைச்ச பிற்பாடு என்ன வருதுண்டா, வேறு பிரிதல் வருது. புரியுதா உங்களுக்கு? வேறு பிரிதல் வந்த பிற்பாடு தான் என்ன வரப்போகிறது, அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசித்ததன் அடையாளமாக தான் தேவன் என்ன செய்கிறாரா, பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். அப்ப இன்றைக்கு நீங்க அழைத்து நீங்க வேறு பிரியாம, வேறு பிரிஞ்சு நீங்க விசுவாசிக்காம யார் வரையலாது, பரிசுத்த ஆவி வரையலாம். இப்ப நான் பெற்றுக்கொண்டேன் நின்றுட்டு நான் வேறு பிரியாம இருந்தா நான் எங்க இப்ப துவக்கத்திலே இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் துவக்கத்தில இருந்து 5 பார்க்க போறேன். புரியுதா உங்களுக்கு? என்ன, எகிப்தில் இஸ்ரவேலர், 2வது சிவந்த சமுத்திரத்தில் இஸ்ரவேலர், 3வது வெண்கல சர்ப்பத்தின் முன்பால இஸ்ரவேலர், 4வது காதேஸ் பர்னியாவில இஸ்ரவேலர், 5வது சொந்த தேசத்துக்குள்ள போற. இப்ப சொந்த தேசத்துக்குள்ள போறது இன்னைக்கு தேசம் எதுக்கு அடையாளம், பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அப்ப அந்த தேசத்துக்கு போனவன் தான். ஆமென். அவனை யாரும் பறிக்கவும் இல்லாது எடுக்கவும் இல்லாது. அப்ப இன்னைக்கு வரப்போது தேவன் வரப்போறாருண்டா, இன்னைக்கு முத்திரையாக பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இன்னும் எகிப்தில இருந்து இன்னும் எங்கட நிறைய காரியம் வேறு பிரியாம இருந்து, இன்னும் விசுவாசியாம இருந்து, இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாம இருந்தா எங்க நிக்கிறீங்க? விளங்குதான் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்ப ஏனண்டா இப்ப நாங்க இதை சீக்கிரமா பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுது, தீவிரமா தப்பித்துக்கொள். ஆமே, தீவிரமா புசித்தாங்க. ஏன்னா இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு காலம், இது ஒரு முன்குறிப்பு காலம். எல்லாரையும் இழுத்துட்டு போற காலம் இல்லை, குடும்பமா போற காலம் இல்லை, பிள்ளையோட போற காலம் இல்லை. தனித்தனி மனிதன் அந்த வார்த்தையோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவன் போகல, அவனுக்காக நிச்சயத்தை பார்ப்பேன். ஆமென். இதுதான் செய்தியா இருக்கிறது. இதுதான் நீங்க பரிசுத்த ஆவியை பெற்று, ஏன்னா இல்லாட்டி நான் ஜெபிக்கிறதுனால பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும், நல்லது செய்யறதுனால பரிசுத்த ஆவி பெற்றுக்கணும், அப்படி இன்னைக்கு நாங்க நினைச்சு ஏமாறக்கூடாது. ஆமென். நாங்க எங்க இருக்கிறோம் என்பதை நாங்க என்ன செய்யணும், நம்ம கண்டுகொள்ளணும். ரைட். அப்ப பாருங்க, இதை நீங்க கவனமா பாருங்க. அப்ப பாருங்க, அவன் தெரிந்து கொண்ட பிறகு பாருங்க, தேர்ந்தெடுத்து தெரிந்து கொண்ட பிறகு உடனடியாக மற்ற எல்லாவற்றையும் விட்டு வேறு பிரிவதாக இருக்கிறது. அப்ப தெரிந்து கொண்ட பிற்பாடு வேறு பிரிதல். அப்ப அன்னைக்கு தாவீதுட கட்டவும் பார்த்து நாங்க என்ன முன்னறிந்து என்ன, அதுக்கு பிறகு என்ன, அழைக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு பொருத்தப்படுறேன். அப்ப அதே மாதிரி பாருங்க, எல்லாமே இன்னைக்கு இப்ப நான் அதுக்கு பிற்பாடு அடிக்கடி இந்த காரியங்கள் தான் வந்தோன்று இருக்கிறது. அப்ப பாருங்க, வேறு பிரிதல். அவர் தெரிந்து கொண்டு அழைக்கிறார். பிறகு அவர் அழைக்கும் போது உங்களை பற்றி பிடித்திருக்கும் எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை வேறு பிரிக்கிறார். அப்ப உங்களை எது பற்றி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து அவர் என்ன செய்யறார், உங்களை வேறு பிரிக்கிறார். இப்ப கவனமா பாருங்க, ஒரு ஆழத்துக்குள்ள போறேன். அப்ப அதை வச்சு நாங்க பார்க்க போறோம். வேறு பிரிக்கிறார், எல்லாவற்றிலும் இருந்து அவர் உங்களை வேறு பிரிக்கிறார். அது ஒரு ஸ்தாபனம் அல்லவென்பதை அது நிரூபிக்கிறது. அது 2-3 பேர் ஒன்றாக இருப்பதல்ல, அவர் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரிடமும் அதை எதிர்பார்க்கிறார். ஆமேன். அது ஒவ்வொரு நபரோடும் உள்ள தனிப்பட்ட விவகாரமாயுள்ளது. ஆமேன். பார், அங்கே இருக்கும் என்னுடைய தாயார் ரட்சிக்கப்பட்ட காரணத்தினால் நான் ரட்சிக்கப்படவில்லை. அது கிறிஸ்துக்குள் தேவன் என்னை தெரிந்து கொண்டது நிமித்தமாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்ப தாயார் ரட்சிக்கப்பட்டதுனால நான் ரட்சிக்கப்படல, தேவன் என்னை தெரிந்து கொண்டபடினால நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்ப பாருங்க, அப்ப குடும்பத்துல ஒருவன் அழைச்சா நீங்க மட்டும்தான் வரும். விளங்குதா உங்களை? தேவன் ஒருவன் அழைச்சா நீங்க மட்டும்தான் வரணும். அது அவருடைய கிருபையா இருக்கிறது. அதுக்கு பிற்பாடு அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம், தேவனை வற்புறுத்தலாம். என்ன, ஆண்டவரே நீர் என்ற உரிமையை நீர் என்ன செய்யும், திரும்பி தா. அப்ப திரும்பி தரவர்களுக்குள்ள தேவன் என்ன செய்கிறார், சில போனஸுகள் அவர் வார்த்தையில இருக்கு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், சில போனஸ் இருக்கு. தெரிந்து கொள்ளுதலோட சில போனஸை வச்சிருக்கிறார். அது நிமித்தம் தேவன் கொண்டு வர்றது உங்களுக்கு தெரியும். இது அறியாத கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்றது என்னடா போனஸ் எல்லாம் இருக்குன்றதுக்கு. ஆனா ஆவிக்குரியவங்களுக்கு தெரியும். ஏன்னா
அது 2ஆம் மரணத்துல கொடுக்குற சான்ஸ் இருக்குது. ஏன்னா எல்லாமே இருக்குது. அதை அது இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ரைட், பாருங்க. இப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக ஆகக்கூடும் முன்பே தேவன் உங்களை அழைத்தார். அப்ப பாருங்க, நீங்க ஒரு கிறிஸ்தவன் ஆகும் முன்பே தேவன் என்ன செய்தாராம்? தேவன் உங்களை அழைத்தார். தேவன் உங்களை அழைத்தார். இப்பொழுது அவர் ஆபிரகாமை அழைத்தார். அவர் நமக்கு எல்லாருக்கும் தகப்பனாக விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறான். இப்பொழுது கவனியுங்கள், பாருங்க, அவர் ஆபிரகாமே என்றார். அப்ப பாருங்க, அவன் என்ன செய்யறான்? வர்றான். ஆனா இங்கே பாருங்க, திகர் சொல்றார், பாவியுடைய சுபாவம் என்னன்னு சொல்லுங்க. அவன் எப்பயுமே ஒழிக்கிறது. ஏன்னா ஆனா அவன் ஒழிக்கிற வேளையில, அந்த பாவிய அழைக்கிற வேளையில அதுதான் கிருபையாயிருக்கிறது. இப்ப ஆதாம் ஒழிச்சான். ஆனா யார் கூப்பிட்டது? தேவன் கூப்பிட்டு. அது என்ன ஆயிருக்கிறது? தெரிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. ஆனா எப்பயுமே பாருங்க, நாங்க சில பேரை பார்த்து வாரோம், என்ன பாவம் செஞ்சோன்னா என்ன செய்வாங்க? சபைக்கு வர்றதை நின்றுவாங்க, தவறு செய்யக்குள்ள நிற்பாங்க, ஏன்னா சில நேரத்துல ஒளிவாங்க. ஆனா அவங்க ஏனென்றா அது பாவியினுடைய தன்மையாயிருக்கிறது, பாவியினுடைய சுபாவம். ஆனா தெரிந்து கொள்ளுதல் இருந்தா தேவன் அவன் அழைப்பார். ஆதாமே என்று அவன் அழைக்கிற வழியில அவன் ஒளிஞ்சிருந்தாலும் என்ன செய்வான்? வெளியே வருவான். இதுதான் முன்குறிப்பா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் புல செஞ்சோன்னு எல்லாரும் ஒழிப்பாங்க. ஆனா ஒழிக்கக்குள்ள தேவன் முன் தெரிந்து கொள்ளவனை மட்டும்தான் அழைப்பார், கூப்பிடுவார். அவன் மட்டும்தான் என்ன செய்வான்டா? வெளியே வருவான். எல்லாரையும் அவர் அழைக்கிற இல்லை. புரியுதா உங்களுக்கு? இதுதான் காட்சியா இருக்கிறது. என்னது பாவியுடைய, நாங்க தவறு செய்யக்குள்ள, நாங்க பிள்ளையா இருக்கிறபடினால நாங்க சபைக்கு போகக்கூடாது, நாங்க தவறா இருக்கிறபடினா போக வேண்டாம். அது பாவியின் தன்மை. தெரிந்து கொள்ளுதல் இல்லை. ஆனா தெரிந்து கொள்ளுதல் இருந்தா தேவன் என்ன செய்வாரண்டா? அவங்கள அழைப்பார். ரைட், அப்ப பாருங்க, ஆதாம் மறைந்து கொண்டிருந்தான், தேவன் தான் ஆதாமை கூப்பிட்டு கொண்டிருந்தார். உங்களுக்கு அது புரிகிறதா? ஆமென். அதுதான் ஒரு பாவியின் சுபாவமாயிருக்கிறது. என்னன்னா பாவம் செஞ்சோன்னு ஒளிகிறது பாவியின் சுபாவமாயிருக்கிறது. மறைந்து கொள்ளுதல், விலகி ஓடி சென்று ஏதா ஒன்றின் பின்னால் போய்விடுதல். ஆனால் தேவனோ கூப்பிட்டு கொண்டிருந்தார். ஆமென். அப்ப பாருங்க, இதான் தெரிந்து கொள்ளுதல். அதான் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏனென்றா யார் கூப்பிடுறது? தேவன் கூப்பிடுறா. புரியுதா உங்களுக்கு? அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அப்ப நீங்க நன்மை செஞ்சதுனால தேவன் அவன் ஒரு காலத்துல நல்லது செஞ்சாண்டு கூப்பிடுறது இல்லை. உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தெரிஞ்சபடினால அவர் என்ன செய்யறார்? உங்களை அழைக்கிறார். அப்ப அதனாலதான் வேதம் என்ன செய்யறது? அந்த வார்த்தையில இப்பொழுது நீங்கள் கவனிங்கள், ஆதாமும் ஏவாளும் தானே என்று கூறலாம். இப்ப பாருங்க, இப்பொழுது நான் முன்பு இப்பொழுது ஒரு கிறிஸ்தவராக ஆகக்கூடும் முன்பே தேவன் உங்களை அழைத்தார். நீங்கள் தேவனை அழைக்கவில்லை, தேவன் தான் உங்களை அழைத்தார். அவர் ஆபிரகாமை அழைத்தார். இப்பொழுது அது தெரிந்து கொள்ளுதலாய் இருக்கிறது. ஆமென். நான் அதை தெரிந்து கொள்ளுதலின் பேரில் திடமாக தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஆமென். தெரிந்து கொள்ளுதலின் பேரில் திடமாய் பேசு. ஏனென்றால் அது சத்தியமாயுள்ளது. இப்பொழுது நீங்கள் தற்செயலாக ஒரு கிறிஸ்தவனாக ஆகவில்லை. என்னையா? நாம் தற்செயலாக யாராக இல்லை, ஒரு கிறிஸ்தவர ஆகவில்லை. ஏனென்றால் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதற்கு முன்பே ஒரு கிறிஸ்தவனாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் பிறப்பதற்கு முன்பே ஏதேன் தோட்டத்தில் இருந்து, உலக தோட்டத்துக்கு முன்பிருந்து தேவன் உங்களை ஒரு கிறிஸ்தவனாக நியமித்து விட்டார். அவர் ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாருண்டா? செலக்ட் பண்ணி விட்டார். ஆமென். அதான் அப்படியான மனிதன் தான் பாக்கியவான் என்று தாவி சொல்றான். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான். ஏன்னா எதுவுமே அவர் என்ன செய்யறதில்லை, நியமிக்கிறதில்லை. அவங்க எத்தனை தரம் விழுந்தாலும் அவர் என்ன செய்யறார்? அழைக்கிறார். ஆனா அவன் எங்க இருக்கிறான் என்பதை அவன் என்ன செய்யணும்? காண வேண்டும். ரைட். ஏதேன் தோட்டத்திலிருந்தே, உலக தோட்டத்துக்கு முன்பிருந்தே தேவன் உங்களை ஒரு கிறிஸ்தவனாக நியமித்த. நீங்கள் அது உண்மைதான் சகோதரனே என்று கேட்கலாம். அது சத்தியமாயுள்ளது. ஆமென். தேவன் அங்கேதான் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் எப்பொழுதும் உங்களை அறிந்திருந்தார். ஆனால் நாம் நியமிக்கப்பட்டிருந்தோம், முன்குறிக்கப்பட்டிருந்தோம். முன்குறிக்கப்படுதல் என்பதற்கு அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? எதையாவது முன்குறிப்பது என்பது தேவனால் முன்னரே பார்க்கப்பட்டது. அப்ப முன்குறிக்கப்பட்டது என்பது முன்னரே பார்க்கப்பட்ட. அவர் உலக தோட்டத்து முன்பே உங்களை என்ன செய்தார்? அவர் பார்த்தார். ஆமென். அதனாலதான் எரேமியாவை என்ன செய்ய, உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்பே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். உருவாக முன்பே அவர் எரேமியா என்பது அவருக்கு தெரியும்.
அவன் யார் என்பது தெரியும். அதனால ஏசாயா யாக்கோபு வரக்குள்ள அவங்க பிள்ளை பிறவாத முன்பே, நல்வினை தீவினை அறியாததுக்கு முன்பே அவர் என்ன செய்தாராம்? ஏசாவை வெறுத்து யாக்கோபை அழைத்தாராம். பாருங்க, குணம் வரல. அப்ப நாங்க பார்க்கல. அப்ப நாங்க என்ன சொல்றோம்? நல்ல குணத்தை பார்த்து இல்ல. அப்ப அவர் பாருங்க, நல்வினை தீவினை அறியாததுக்கு முன்பே ஏசாயா வெறுத்து யாக்கோபை என்ன செய்தாராம்? அழைச்சா. அப்ப குணத்தை பார்த்து அழைச்சாரா, அல்லது அழகை பார்த்து அழைச்சாரா, அல்லது தகப்பந்தாய்க்கு கீழ்ப்படிஞ்சதினால் அழைச்சாரா? எதுக்கு மலைக்கு? அவர் தெரிந்து கொண்டதினால் அவர் அழைச்சார். ஏன்னா அவன் யாரா இருப்பான் என்பது அவருக்கு தெரியும். அவனை மாற்றுகிறதற்கு தான் ரத்தம் சிந்தினார். ஆமென். அதுதான் கிருபையா இருக்கிறது. ஆமென். அதனாலதான் நாங்க யாருமே ரட்சிக்கப்படையில. தேவன் எங்களை ரட்சித்தார், தேவன் எங்களை அழைத்தார். ஆமென். அப்ப அதனாலதான் நாங்க எப்பயுமே அவருக்கு நன்றியா இருந்து கொண்டு, மற்றவர் ரட்சிக்கப்படாட்டி அவனை நல்லவனா பார்த்து அவனை நம்ம ஆதரிக்கிறேன் என்ற ஈனனான எங்களை அவர் ரட்சிப்பாரானால், ஈனனான பாவி அவர் ரட்சிப்பாரானால் அவனையும் ரட்சிக்க கூடும் என்று நாங்க அவனை பார்க்காம நம்ம கடந்து போறது. இதுதான் மன்னிப்பா இருக்கிறது, இதுதான் அன்பா இருக்கு. ஏனென்றால் அது கிறிஸ்துவின் ஆவியா இருக்கிறது. ஆமென். ரைட். அப்ப பாருங்க, தேவனால் முன்னரே பார்க்கப்பட்டது. அப்ப உங்களுக்கு தெரியும், முன்குறித்தல் என்றால் முன்னரே பார்க்கப்பட்டது. ரைட் என்பதாக இருக்கு. ஆமென். இப்பொழுது அது மேலே மிதக்கிற ஒரு ஆடையை போல் அல்ல. கவனிங்கள், அது உங்களை குழப்புகிறது என்று நான் நம்புகிறேன். அது ஒருவேளை உங்களை குழப்புகிறது என்று நான் நம்புகிறேன். நாம் சற்று ஒரு நிமிடம் அங்கே தரித்திருந்து நாம் எபேசியருக்கு போவோம் என்று தீக்கர் சொல்றாரு. எங்களுக்கு நேரம் வாசிக்க நேரம் இல்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம். அதுல உங்களுக்கு தெரியும், தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதுறாண்டா? விசுவாசிகளான கிறிஸ்துக்குள் விசுவாசிகளாயிருக்கிறவர்களுக்கு எழுதுறதாவது. அப்ப யாருக்கு வேதம் எழுதுதண்டா? கிறிஸ்துக்குள், இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசிகளாயிருக்கு. குழந்தைகளுக்கு அல்ல, பாலை குடிக்கிறவங்களுக்கு அல்ல, விசுவாசிகளுக்கு எழுதுறதாவது என்று அங்கு வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப பாருங்க, தேவன் அதனாலதான் நாங்க பாருங்க, அப்ப முன்குறித்தல் என்றா நாங்க முன்னமே பார்க்கப்பட்டவர்கள். இப்ப யோபு 7 வாசிங்க, 7:37 வாசிங்க. நினைக்கிறேன் வாசி யோபு. அது அந்த நீ எங்க இருந்தா ஒழிச்சு கொண்டிருக்கிறது. 7:37 இல்லை, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் முன்னே நீ எங்கே இருந்தார்? யோபு. இதுக்கு 37 இருக்கா? இல்லை, அப்படி இல்லாட்டி அதை பாருங்க. எத்தனை எடுத்தவங்க வாசி. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. வாசி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதிர்மே போடப்பட்டது? அதன் கோடிகளை வைத்தவர் யார்? அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. கற்பத்திலிருந்து உதிக்கிறது போல சமுத்திரம் புரண்டு வந்த போது. ஆமென். அப்ப பாருங்க, தேவபுத்திரர் எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம்? கெம்பீரித்து. அப்ப பாருங்க, உலக தோட்டத்துக்கு முன்பே தேவன் என்ன செய்தார்? அந்த ஆவியின் சரீரத்தில் இருந்த புத்திரர்கள் அவர் என்ன செய்தார்? அங்க கண்டார். ஆமென். அப்ப பாருங்க, இதுதான் காட்சி. அப்ப பாருங்க, இப்ப நீங்க தற்செயலா வந்ததல்ல, உங்களோட அம்மா அப்பா கிறிஸ்தவனால உள்ள வந்ததல்ல. அவங்க தேவன் பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட உலக தோட்டத்துக்கு முன்பே அவர் தெரிந்து கொண்டதினாலே நீங்க என்ன செய்றீங்க? நானும் நீங்களும் அவர் இருக்கிறோம். அதுல இருக்கிறோம் என்றா நாங்க நிச்சயத்து கொள்ள வேண்டும். ஏண்டா நாங்க எகிப்தில் இல்லாம, குழப்பத்துல இல்லாம நாங்க என்ன செய்யணும்? வெளியே வந்து நாங்க என்ன செய்யப்பட்டிருக்கோம்? இன்றைக்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒரு பாவியா இருந்தான், ஒரு விக்கிராராதனைக்காரனா இருந்தான். ஆனா தேவன் என்ன செய்த? அவனை அழைச்சோனே அவர் வேறு பிரிக்கிறார். என்ன பாருங்க, அழைக்கிற மனிதன் அவர் என்ன செய்யறாராம்? வேறு பிரிக்கிறாங்கள. சூழ்ந்து இருக்கிற
அங்கே எல்லாவற்றையும் அவர் என்ன செய்கிறார்? வேறு பிரிக்கிறார். வேறு பிரிச்சுட்டு அவன் தேவன் பேரில் அவன் விசுவாசம் வைக்கிறான். அவன் விசுவாசித்தான் என்பதுக்கு அடையாளமாக தேவன் என்ன செய்கிறார்? விருத்தேசனம் என்னும் ஒரு அடையாளத்தை அவர் என்ன செய்தார்? கொடுத்தார். அப்ப இன்றைக்கு எங்களுக்கு வேறு பிரிதல் வராம பரிசுத்தாவி வராது. ஏன்னா அது தேவனாயிருக்கிறது. ஆமே, தேவன் என்ன செய்யறா? பரிசுத்தம் இல்லாத ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தரா. ஆனா அவர் அப்பப்ப வந்து நீங்க முன்குறிச்சபடினால அவர் உங்களை பலப்படுத்துவார், சிலதை சொல்லுவேர், சிலதை காண்பிப்பேர், சிலதை வழி நடத்துவேர். ஆனா அவர் பூரணமா வந்தாதான் நீங்க முன்குறிக்கப்பட முடியும். ஆமே, அதுதான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. ஆமே. அப்ப பாருங்க, அதுக்கு நாங்க போவோம் பாருங்க. ரைட். இப்ப பாருங்க, அவர் சொல்றார், நீங்கள் வஞ்சிக்கப்பட வேண்டாம். இப்பொழுது நீங்கள் இதை கவனமாக நன்கு ஆராய்ந்து பார்த்திருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்கள் தொடர்ந்து நல்லது இதை செய்யும் போது நான் குற்றவாளி என்று தீர்க்கிறதில்லை. அதை செய்யும் போது, உலகத்தின் காரியங்களை செய்யும் போது அதை என்னை குற்றவாளி என்று தீர்ப்பதில்லையே என்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப சில தவறை செய்யும் போது அவ என்ன சொன்ன? இது என்ன குற்றவாளி, இது எனக்கு தவறா தெரியல. சில பேர் சொல்லுவாங்க தானே. அப்ப தேவனுடைய பார்வையில உங்களுக்கு தெரியும் எது சரி பிள்ளைன்றது. ஏன்னா அதை நீங்க தேவனுடைய வார்த்தையை கொண்டுதான் நீங்க பார்க்கலாம். ஏன்னா வேதத்தை கொண்டு பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க, ஆனா தவறி போனாங்க. ஏன்னா அப்ப அது உங்களுக்கு தெரியும். நீங்க யோசிக்கிறீங்கன்னா சொல்றேப்பா, யாரு உசியா போய் என்ன செய்தான்? தூவப்படத்தை எடுத்தான். அது அவனுடைய பார்வையில சரியா இருந்துச்சு, ஆனா தேவனுடைய பார்வையில தவறாய். தாவீது என்ன செய்தான்? இதை கஷ்டப்படுறாங்கன்னு கொண்டு வந்தான். என்ன நடந்துச்சு? அது தேவனுடைய பார்வையில தவறாயிருது. அன்னைக்கு வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்துல வாழ்ந்த ஆசாரியர்கள் என்ன நினைச்சாங்கண்டா, அங்கிருந்து ஆடை கொண்டு வர்றது கஷ்டம், அதனால நாம வெளி மண்டபத்தை கட்டி அதுல ஆலயத்துக்குள்ள வைக்காம வெளி மண்டபத்துல என்ன செய்வோம்? வச்சிருப்போம். ஆனா அது வெளி மண்டபம் யார் வார மண்டபம்? புறஜாதிகள் வார. ஏன்னா யூதன் மட்டும்தான் உள்ள போகலாம். அப்ப அவங்க தடை செய்யறாங்கன்னு அவர் அதை கூட அவர் சொல்லி, இது என்னுடைய ஆலயத்தை கள்ளர் கூயை ஆக்கினீங்கன்னு அடிச்சு என்ன செய்த அனுப்பினேன். ஏனென்றா அது அவங்களோட பார்வையில சரியா இருந்துச்சு, ஆனா தேவண்ட பார்வையில தவறாயிருந்துச்சு. அப்ப நாங்க எது செய்தாலும், எது தவறாயிருந்தாலும் அது வந்து தேவனுடைய பார்வையில என்னதா இருக்கிறது? தவறா இருக்கிறது. ஆமேன். அப்ப அதுக்குதான் அவர் ஒரு பெண்ணுடைய சாட்சியை சொல்றேன். அப்ப அந்த பெண்மணி 103வது பந்தியில் அவர் சொல்றேன் பாருங்க. இப்ப நாங்க ஜம்ப் பண்ணி போறோம். இப்ப அது நான் இதை சொல்லக்குள்ள ஞாபகம் வந்தபடினால நான் அதுக்கு போறேன் பாருங்க. 103வது. ரைட். பாருங்க, அந்த பெண்மணி என்ன சொல்றாருன்னா, தேவன் என்னை அழைத்திருக்கிறார், எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் தேவன் என்ன செய்து அழைத்தபடினால அவர் பிரசங்கம் பண்ண வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்றான். ஏன்னா அழைப்பு இருக்கிறது, அவர் பிரசங்கிக்கிறார், நிறைய பேர்வான். ஆனா வேத வார்த்தை என்ன சொல்லுது? அதை செய்யக்கூடாது. அப்ப அதனால அவர் சொல்றார், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் கூறலாம், நல்லது. அப்படியானால் பரிசுத்தாவியானவர் சிலரை போதர்களாக சபைக்குள் நியமித்திருக்கிறார் என்று அது கூறின போது பரிசுத்தாவி தவறாக இருக்குமா? அப்ப என்ன சொல்ற? அவ என்ன சொல்றான்டா, தேவன் என்ன அழைத்திருக்கிறார், என்ன தீகசி என்ன சொல்றாண்டா, அது சபைக்குள்ளாக அவ இருந்து பிள்ளைகளை வளர்த்து அவ ஒழுங்கின்படி கீழ்ப்படியோணும் என்று வேதம் சொல்லக்குள்ள இவ பிரசங்கிச்சு கடந்து போனா தேவன் போதர்களை நியமிப்பது என்னவா போயிரும்? தவறா போயிருக்கும். பாருங்க, பரிசுத்தாவியானவர் சிலரை போதலாக சபைக்குள் நியமித்திருக்கிறார் என்று அது கூறின போது பரிசுத்தாவி தவறாக இருக்குமா? தேவன் அவர்களை போதர்களாக சபைக்குள் வைத்திருக்கிறார், அது அதை தீர்த்து வைக்கிறது. பரிசுத்தாவியானவரே போதிக்கிற எல்லாவற்றையும் செய்ய போவதாக இருந்தால் அவர் ஏன் அங்கே போதர்களை வைத்திருக்கிறார்? புரிகிறதா என்று அவர் என்ன சொல்றார் பாருங்க. அப்ப நாங்க சொல்ற எந்த காரியமும் என்னத்தோட பொருந்தோனும்? வேத வார்த்தையோட பொருந்தோம். அப்ப இன்னைக்கு நிறைய சபைகள் இந்த மெசேஜ்ல சொன்னாலும் அது தேவையில்லை, அது நாங்க படிக்கிறோம், தேவனங்களை வழி நடத்துறாருண்டா. அப்ப அதை யார் சொன்னது? பரிசுத்தாவி. ஏன்னா சபை சீர்பொருந்த, சபையானது பக்தி விருத்தி அடைய, சபையானது சீர்பொருந்தி பெர்ஃபெக்ட் பரிபூர்ணம் அடைய யாரை நியமிச்சிருக்காருன்னா அப்ப அது தவறி போயிரு. அப்ப பாருங்க, அதனாலதான் அவர் என்ன சொல்றேன்டா, தேவண்ட முன்குறிப்பானது ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது அவனால் தானா ரட்சிக்கப்பட இயலாது. ஏனென்றா
அவனுக்கு ஒரு வழிகாட்டிய வச்சு தேவன் என்ன செய்வார்? அவர் ரட்சிக்கிறார். அதான் அவன் ஒரு செம்மறி ஆடா இருக்கிறான். ஆமென். அப்ப பாருங்க ரைட். இப்ப பாருங்க, அப்படியானால் நான் சற்று புண்படுத்த போகிறேன். இறகுகளை வேறு விதமாக பிடித்திழுத்து கொள்ளுங்கள். இறகுகளை வேறு விதமாக பிடித்திழுத்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துக்குள் இல்லவே இல்லை என்பதற்கு அது ஒரு உறுதியான அத்தாட்சியாக இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஒரு காலம் மறுபடி நீங்கள் என்ன செய்யல, பிறக்கவில்லை என்று சொல்றேன். ஏனென்றா ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை உங்களை குற்றவாளி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பெண்கள் வந்து ஜீன்ஸ் எடுத்துட்டு இது என்ன குற்றவாளியா தீர்க்கலண்டா வேதம் என்ன சொல்லுதுண்டா அது வந்து இன்னுமே நீங்க அந்த இடத்துல இல்லை. ஏனண்டா வார்த்தை உங்களை குற்றப்படுத்துது, ஆனா நீங்க என்ன குற்றப்படுத்தல, அது ஒன்றுமே இல்லை, அது அடக்கமான ஆடை, அது நல்ல ஆடை அப்படி என்று நீங்க சொல்லுவீங்கண்டா வேதம் என்ன சொல்லுதுண்டா அது சிறக பிடித்திருக்கிறதுக்கு அது சமனா இருக்கிறது. நீங்கள் இன்னுமே கிறிஸ்துக்குள் இல்லவே இல்லை என்பதற்கு அது ஒரு உறுதியான அத்தாட்சியா இருக்கிறது. அப்படியானால் நீங்கள் ஒரு காலம் மறுபடி இன்னுமே என்ன செய்யலையாம், பிறக்கவில்லை. உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறுகிறவன் அவனோ அவனிடத்தில் யாருடைய அன்பில்லை, பிதாவினுடைய அன்பில்லை. இப்பொழுது நீங்கள் அதை விட்டுவிட வேண்டும் என்று அறிந்திருக்கிற காரணத்தினால் நீங்கள் அதை செய்வதையோ இதை செய்வது விட்டுவிடுவீர்களானால் நீங்கள் இன்னும் எங்கேயோ சென்றடையவில்லை என்பதற்கு அது அடையாளமாய் அது இருக்கிறது. ஏனண்டா இப்ப இதை செய்யல, இதை செய்து கொண்டிருக்கிறேன், இதை கேட்டதுனால நான் செய்ய போறேனண்டா இன்னுமே நீங்க வரல. நீங்க உலகத்தோட்டம் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தா நீங்க ஆட்டோமேட்டிக்கா என்னவாயிருப்பீங்க, வேறு பிரிஞ்சிருப்பீங்க. வேறு பிரிஞ்ச பிறகுதான் நீங்க விசுவாசிக்க போறீங்க. புரியுதா? விசுவாசம் வந்து என்ன விருத்தேசனம் வந்து அவன் விசுவாசித்தான் என்பதற்கு அடையாளமா தான் கொடுக்கப்பட்டது. புரியுதா உங்களுக்கு? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பவே தேவன் மரித்தார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அதுக்கான கிரயம் செலுத்தப்பட்டது என்பதற்கு அடையாளமா தான் என்ன பூசப்பட்டிருந்துச்சு, ரத்தம். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே முடிஞ்சு அதோட வெளி அடையாளம் மாத்திரம்தான் ரத்தமா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்லவங்களா மாறினோனது அல்ல, நீங்க என்ன நடக்குதுன்னா அவர் ஏற்கனவே அதை செய்துட்டார். அதை இப்போ ஒரு அடையாளமா நீங்க செய்கிறபடினால என்ன செய்யறது, வெளியாக ஒரு அடையாளம் என்ன செய்யப்படுது, காண்பிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, அந்த அடையாளம் ரத்தத்தை பூசிட்டு வீட்டுக்குள்ள இருக்கலாமான்னு சொல்லுங்க. அது ரத்த வாடையா இருக்கு. ஏன்னா பழைய ஏற்பாடுல ஒரு மனிதன் பாவியா வரும்போது என்ன செய்யறோம், ஆசாரியம் கொண்டுட்டு அதை நகத்துல எடுத்து என்ன செய்வான், விரல்ல எடுத்து அவன் ஆடையெல்லாம் என்ன செய்வான், தெளிப்பான். தெளிச்சுட்டு பலிபடத்துல தெளிச்சுட்டு இப்ப அவன் சேர்ச்சை விட்டு வெளியே வரக்குள்ள அவன் வெண்மையான ஆடை முழுவதும் என்ன இருக்கு, ரத்தம் இருக்கு. இப்ப ரத்தத்தோட தான் வெளியே போறான். இது வந்து இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். செய்தார்களா இல்லையா? அப்ப அந்த ரத்த வாடை மணக்குமா இல்லையா? அது உடுப்புல பட்டு இருக்குமா இல்லையா? அதை வந்து கைக்குட்டைக்குள்ள உள்ள வச்சோ அல்லது உள்ளாடைக்குள்ள ரத்தத்தை பூசிட்டோ போயல அது அடையாளம் எப்படி இருந்ததா, வெளி பிரகாரமா. அப்ப கிறிஸ்தவத்தின் அடையாளம் உட்புறம் அல்ல, அது வெளிப்படையாக இருக்கிறது. உள்ள இருக்கும்போது அது வெளியில என்ன செய்யும், அது காட்சிப்படுத்தும். அதான் ராகாப்புடைய அடையாளம் வந்து இப்ப உதாரணத்துக்கு எரிகோல இஸ்ரவேல் எதிரிகள் என்ன செய்யாங்க பார்த்துட்டு என்ன இவள் மட்டும் என்ன ஒரு சிக்னல் கொடுக்குறாளா என்ன அல்லது வித்தியாசமா இருக்கிறாளா என்றுட்டு என்ன நீ உள்ள போடுன்னு அவங்க சொன்னாங்களா? என்ன சிவப்பு நூலை எங்க போடு, வெளியில தொங்க போடு. ஆமே, அங்க வெளியில தொங்க போடு. அதை கண்டு நீ அதுக்குள்ள வெளியே போட்டுட்டு எங்க இருக்கணுமா, உள்ளே இருக்கும். நீ வெளியே போட்டுட்டு சுத்தி திரிஞ்சியண்டா நாங்க அதுக்கு பாத்திரம் இல்லை. இப்போ இன்றைக்கு அதான் சபைக்கு வந்துட்டு எல்லா இடமும் சுத்தி எல்லா இடம் வெளியே போற சுற்றுலா போறதை சொல்லல, விளங்குதா? உலகத்தோடு திரியிற தீனால போல. தீனால என்ன செய்தா, எங்க போனாலா ஏன்னா அவங்களோட நண்பியோட என்ன செய்தா, வெளியே போக்குள்ள அவ என்ன செய்யறா, பாவத்துக்குள்ள போனா. அப்ப இன்றைக்கு நீங்க மறைந்து கொள்ளுற காலம். ஆமேன். அப்ப பாருங்க, அப்ப என்னண்ட அடையாளமானது வெளியில இருக்கு. அப்ப இதெல்லாம் அவங்க காக்கப்பட்டாங்க என்பதுக்கு அடையாளமாக தான் என்ன செய்யப்பட்டது, வெளியே போட்டது. அப்ப அதே போல பாருங்க, அதிக சொல்லு, இப்பொழுது நீங்கள் அதை விட்டுவிட வேண்டாம். அந்த காரியங்களுக்கு மறைத்து அந்த சுபாவமானது வெளியே போகும்போது அங்கே உள்ளே வேறொரு நபர் இறங்குகிறார். அதுதான் மாத்திரம் பிறப்பிக்க முடியும்.
கிறிஸ்து உங்களுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்துவை போன்று ஜீவிப்பதற்கு பிறப்பிக்கிறார். நீங்கள் செய்கிற எதுவும் அல்ல, அவர் என்ன செய்கிறாரோ அதுவே உலகத்தோட்டத்துக்கு முன்பே அவர் அதை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்ப நீங்க அல்ல, அவர் உங்களுக்குள் இருந்து அவர திட்டத்தை அவர் செய்கிறார். ஆமென். அதுதான் உலகத்தோட்டத்துக்கு முன்பே எழுதி வைத்த வார்த்தையாயிருக்கிறது. அப்ப அதனாலதான் அங்க இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை அவர் என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அவருடைய அநேக தீர்க்கதரிசனம் எந்த நேரத்துல நிறைவேறினதாம்? அவருடைய மறிக்கிறதுக்கு கொஞ்சம் இறுதி நேரத்துல தான் எல்லாமே நிறைவேறின. ஏண்டா அந்த முழு வார்த்தையை அவருக்குள்ள என்ன செய்யணும்? நிறைவேறணும். அப்ப நீங்க வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தையை உங்கள அவங்க பார்க்கணும். நீங்க அதுதான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்பதை அது நிரூபிக்கிறது. ஆமென். அப்பதான் நீங்க கிறிஸ்தவர்கள் என்பதை நீங்க நிரந்தரமா காண்பிக்க முடியும். அப்பதான் நீங்க இந்த சபையில மட்டுமல்ல, நீங்க வெளியே போனாலும் நீங்க கிறிஸ்தவர்கள் தான். நீங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிறிஸ்தவர்கள் அல்ல, திங்களுக்கு நீங்க கிறிஸ்தவர்கள், செவ்வாவுக்கும் கிறிஸ்தவர்கள், நீங்க வெளியில வேலையிலும் கிறிஸ்தவர்கள், நீங்க வீட்டிலும் கிறிஸ்தவர்களா இருப்பீங்க, சபையிலும் கிறிஸ்தவர்களா இருப்பீங்க. ஏனண்டா அது நீங்கள் அல்ல, கிறிஸ்து உங்களில் இருந்து அவர் என்ன செய்யறாருண்டா அதை மாத்திரை. இதுதான் முன்குறித்தலா இருக்கு. இப்ப இதை பார்க்கக்குள்ள இவ்வளவு பயமா இருக்குமென்னு சொல்லுங்க. அப்ப இதுல என்ன சிம்பிள்ண்டா, அவர் தெரிந்து கொள்ளாட்டி நாங்க மாறிடலாம். அப்ப பாருங்க, அப்ப அவர் தான் என்ன செய்யணும்? எங்களை அவர் மாற்ற முடியும். ரைட். அப்ப நாங்க 2-3 பாயிண்ட சொல்லிட்டு முடிக்கிறேன் பாருங்க. நான் ரட்சிக்கப்படுகிறதற்கு காரணம் அதுவல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அதுவல்ல காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தீர்மானித்திருந்தார். நாங்க என்ன சொல்லுவோம்? இதனால இந்த சௌரமன் சொன்னோன்னு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன். அது ஒரு தருணம், ஒரு வழிகாட்டியை வச்சு செய்கிறேன். ஆனா அது அல்ல. அவர் உலக தோட்டத்துக்கு முன்பே அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இல்லாட்டி யாருமே வரையல. ஆமென். அவங்க வருவாங்க, அப்படி சொல்லி வர்றவங்க வர்றாங்க ஒரு மனிதன் மூலம். ஆனா அது காலப்போக்குல காலங்கள் வர்ற வேளையில அது என்ன செய்யும்? கடந்து போயிரும், அது விலகி போயிரும். ஆமென். யாரோ ஒருவர் நல்லது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று அறிவேன், ஏனென்றால் நான் புகைப்பிடிப்பதை விட்டு விட்டேன் என்றார். நான் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணம் அல்ல. ஆமென். அவர் தெரிந்து கொண்டபடினால நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அதனாலதான் நீங்க என்ன செய்றீங்க? வேறு பிரிகிறீங்க. ஏன்னா அவர் அழைத்தபடினால நீங்க உலகத்தின் காரியத்தில் இருந்து என்ன செய்யறீங்க? வேறு பிரிகிறீங்க. ரைட். அப்ப பாருங்க. ரைட். ரைட். இப்ப பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட புறப்பட்டு போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அப்ப என்னத்தை இங்க பார்க்க போறோம்டா? ரைட். இப்ப என்ன சொல்றேன்டா, தேவன் என்ன செய்கிறார்? யாரை அழைச்சாராம்? ஆபிராமே மனைவியும் தான் அழைச்சா. ஆனா இவன் என்ன செய்யறான்? அவனோட அப்பால இருந்து சௌரங்கள்ல இருந்து எல்லாரையும் கூட்டி போன. இப்ப பாருங்க, இது கடினமான பகுதி தான். ஆனா வாசிச்சு பாருங்க. பாருங்கள், அந்த வயதான மனிதன் மரிக்கும் வரையில் பரிமள தைலத்தில் உள்ள ஒரு ஈயாக அது இருந்தது. இது எப்படியான ஹார்டான வேர்டுன்னு சொல்லுங்க பாப்பா. ஏண்டா யார சொல்றேன்? இப்ப ஆபிராமுடைய தகப்பனை சொல்றேன். யாரு? தோராக சொல்றேன். ஆபிராமுடைய தகப்பனது அழைக்கல. ஆபிராமுடைய சவனுடைய பிள்ளைகளை லோத்து அவர் அழைக்கல. யார் அவர் அழைச்சார்டா? ஆபிராமையும் அவருடைய சாராளையும் தான் அழைச்சு. அப்ப அழைக்கக்குள்ள அப்பாவை, வயதான அப்பாவையும் என்ன செஞ்சுட்டு அவர் அழைச்சி வரக்குள்ள பாருங்க, வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வயதான மனிதன் மரிக்கும் வரையில் பரிமள தைலத்துள்ள ஒரு ஈயாகவே அது இருந்ததாம். ஏண்டா எந்த வசனம் ஞாபகப்படுத்தும்? வேதத்தில் இருக்குதான். பிரசங்கி என்ன சொல்லுது? செத்த ஈக்கள் என்ன தைலக்காரனுடைய குப்பியை என்ன செய்யுமா? நாரி போக பண்ண. ஒரு ஈ அந்த தைலத்தை என்ன செய்யுமாம்? நாரி. அப்ப அப்படியாக தான் யார் இருந்தது? அப்பா இருந்தது. புரியுதா உங்களுக்கு? இது கடினமா இருந்தாலும் அப்ப நீங்க வேற நிறைய கேள்வி வரும். உன் தகப்பன் தாயையும் கணம் பண்ணுவாயாக, உன் வாழ்நாள் நீடித்திருக்கவும் ஏன்னா அதெல்லாம் இருக்கு. ஆனா அழைப்பண்டு வரக்குள்ள தேவன் அங்க பார்க்கிறே இல்லை. புரியுதா உங்களுக்கு? சிலது நல்லது செய்யணும், நன்மை செய்யணும். இது தெரிந்து கொள்ளுதெல்லாம் பேசுகிறேன். அதான் திகழ்ச்சி. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட அப்ப ஏன் நான் இங்க வரணும்னு கேட்பாங்களாம். கேட்பீங்க தானே? இல்லை என்னட்டே கேட்பீங்க. ஏன்னா பிறர் உங்களோட பிரசங்கத்தினால நான் ரட்சிக்கப்படுறேன் இல்லை, ஏன்னா நான் இந்த சேர்ச்சி என்ன பின்னுக்கு வருது, இதை நிறைய வருது. அவசரம் நீங்க சபைக்கு போய்
ஃபாஸ்டிங் பிரேயர் இது எதை செய்கிறதுனால நீங்கள் ரட்சிக்கப்படையில, அவர் உங்களை அழைத்தபடினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. அதனால நீங்கள் இதை செய்கிறீங்க, விசுவாசத்துக்கு அடையாளமாக தான் செய்கிறீங்க. புரியுதா அவங்களுக்கு? ஏன் நீங்கள் சபைக்கு போறீங்கன்னா, அவர் என்ன அழைச்சபடியா நான் விசுவாசத்தில் போறேன், ஏன்னா அது வார்த்தை இருக்கு, விளங்குதான். ஆனா நான் அங்க போனதுனால நான் ரட்சிக்கப்படேன், விளங்குதா நான் சொல்றது? இதுதான் கருத்தா இருக்கு. இதை வச்சுதான் பிழையான உபதேசங்கள் இருக்கிறது, இந்த மெசேஜ்லையும் இருக்கிறது. ரைட், அது ஈயாகவே இருந்தது என்பதை கவனி. அவன் வழியெல்லாம் ஒரு இடரல் கல்லாகவே இருந்தான். அப்பா என்ன செஞ்சானா, தொடர்ந்து அந்த இடரெல்லாம் என்ன தூக்கிட்டு போகக்குள்ள, ஏன்னா அவர் வயதாயினா பெம்பஸ் கட்டணும், இது கட்டணும் எல்லாம். அந்த நாளில் பெம்பஸ் இல்லை, இப்போ நவீனத்தோட பேசுகிறேன், பிறகு பெம்பஸ் சொல்லிட்டாரு. அது ஒரு செய்தியை கொண்டு என்ன புள்ளி ஆகிடும், விளங்குதான் அவங்களுக்கு. அப்போ அப்படி அதுக்காக செய்கிறவங்க பாராட்டத்தக்கது, அது பெரிய காரியம். ஆனால் உங்களோட ரட்சிப்புக்கும் வேறு பிரிதலுக்கும் எதுவும் தடையாது. அது எது இருந்தாலும் அது விக்கிர ஆராதனை, அது தேவனுக்கு புறம்பானதா இருக்கும். அவர் எதையும் செய்ய அவர் துணிவேர். ஆமேன். பாருங்க, அவ்வளவு அழைச்ச மோசைய கண்ட பிள்ளைக்கு விருத்தேசனம் இல்லாததுக்காக என்ன செய்ய பார்த்தாராம், கொல்ல பார்க்கிற கொல்லே வந்துட்டான். கிட்ட வந்தோன்னு யார் காப்பாத்தின? மனைவி தான் காப்பாத்தா. சிப்போரால் என்ன செய்யறார், நுனித்தோல் அறுத்து போட்டு இது என் ரத்த சம்பந்தமான புருஷனோன்னு தேவன் கடந்து. பாருங்க, அப்படி அழைச்ச மனிதனை அவர் கொல்லவாரு. ஏண்டா அவர வேறு பிரிதலுக்கு அவர வழிகா ஒரு மனிதன் செய்யறதுக்கு எதையும் தடையா வைக்க மாட்டார். யாரை கொல்லவும் அவர் தயாரா இருப்பார், யாரை அழிக்கவும் அவர் தயாரா இருப்பார். ஆமேன். ரைட் என்பதை கவனிங்க. அவன் வழியெல்லாம் ஒரு இடரலாகவே இருந்தான். அவன் நம்மை லோத்தும் இருந்தான். தேவன் ஆபிராமை தான் அழைத்தார், லோத்தை அல்ல. அவர் ஆபிராமை தான் அழைத்தார், அவனுடைய தகப்பனை அல்ல. நல்லது, நீங்கள் அப்படியானால் சாராளை குறித்து என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அது ஒரு மனிதனின் அவனுடைய மனைவி ஒன்று, அந்த மனிதனும் அவருடைய மனைவியும் ஒன்று. அவர் எப்ப ஆணதான் அழைப்பா, ஆனா ஆண் அழைக்கக்குள்ள மனைவிக்கும் சான்ஸ் வருது. ஏன்னா போனஸாக வாராங்க. ஏனண்டா அவங்க இருவர் அல்ல ஒருவராயிருக்கிறாங்க. அப்ப ஒருவரால ஒருவர் என்ன செய்யறாங்க, காக்கப்படுறாங்க. விளங்குதா அவங்களுக்கு? அப்ப அது ஒரு தருணமாயிருக்கிறது. ஒரு மனிதன் அவனுடைய மனைவியும் ஒன்று. எபேசியரில் அவர்கள் ஒரே மாமிசமா இருக்கிறார்கள் என்று வேதம் அவ்வண்ணமே கூறியிருக்கிறது. ஆனால் அவர் ஆபிராமை அழைத்து அவனிடம் கேட்டு அவன் கொண்டிருந்த எல்லாவற்றிலிருந்து அவனை வேறு பிரித்து கொண்டு அதை அந்நிய தேசத்தில் போகும்படி அவர் கூறினார். கவனியுங்கள், ஒரு வேறு பிரிதல். நீங்கள் அழைத்ததை குறித்து எதையுமே அறிந்திராத ஒரு அந்நிய தேசத்தில் போகுதல், அதுதான் கிறிஸ்தவம். பாருங்க, நீங்கள் அறியாத ஒரு அந்நிய தேசத்தில் போகுதல் தான் ஒரு கிறிஸ்தவமா இருக்கிறது. நீங்க ஆண்டவரை இதை சொல்லும் அதை சொல்லு, இது இப்படியா, இது சரியா, இது பயமா இருக்கிறது, நாளில் ஒருவேளை நான் வஞ்சிக்கப்பட்டுருவனோ, அது கிறிஸ்தவம் அல்ல. தேவண்ட வார்த்தையின்படி நீங்க போவது அது கிறிஸ்தவமா இருக்கிறது. அத பயந்தவங்க தான் என்ன நடந்துச்சு, அவங்க என்ன சொன்னாங்க, 12 பேர் அனுப்புறாங்க, 2 பேர் எதை பார்த்தாங்க, வாக்கு தத்தத்தை பார்த்தாங்க. 10 பேர் எதை பார்த்தாங்க, கண்ணால பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்க அவங்களுக்கு முன்னால வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம், அதனால நாங்க என்ன செய்யலாம், போகலான்டாங்க. நீ போகலாதானே, நீ அப்படியே இரு. அப்ப பயமானது கிறிஸ்தவத்துக்கு பெரிய இடையூறாயிருக்கிறது. ஆமே, நீங்க வார்த்தையை வைத்து, ஏண்டா நீங்க இந்த முன்குறிப்பு முடியக்குள்ள உங்களுக்கு தெரியும், முன்குறித்து இருந்தா நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க எங்க போனாலும் கூட்டிட்டு வருவீர். ஏண்டா அப்படியே வேதம் சொல்லுது, நீங்க வஞ்சிக்கப்படுவீங்கன்றா இருக்கு, நீங்க வஞ்சிக்கப்படவே இல்லாது. ஆமே, நீங்க உங்க நிமித்த ஒரு காரியத்தை. ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவங்க என்ன செய்யறாங்கண்டா, பதுங்குறாங்க, மெதுவா இருக்கிறாங்க. இது சரியோ பிழையோ, இது சொல்றது சரியோ, அப்படி இருக்கக்கூடாது. என்ன செய்யறதுண்டா, அது கடந்து போகிறது. ஆமே, ஆனா நீங்க என்ன செய்யணும், பயப்படாத வண்ணம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை. அதான் பாருங்க, ஒரு கிறிஸ்தவமானது அது என்ன செய்யுது, அந்நிய தேசத்தில் போகுதல், அதுதான் கிறிஸ்தவமாயிருக்கு. அதாவது அறியாத ஒன்றுக்குள் போகுதல். ஆபிரகாம் என்ன செய்தான், காணாத தேசத்துக்காக என்ன செய்தான், விசுவாசத்தோடு போனானா. ஆபிரகாமுக்கு என்ன ஸ்கைப்பை கொண்டு காட்டினாரா அல்லது போட்டோ எடுத்து காட்டினாரா? இல்ல, அவனுக்கு இப்படி ஒரு தேசம் இருக்கும். அவன் விசுவாசத்தினால என்ன செய்தான், முன்னேறி கொண்டு அவன் என்ன செய்தான், போனான். ஏனென்றால் தேவன் உங்களை அழைக்கிறார், வேறு தேசத்துக்குள் சென்று நீங்கள் அவர்களை குறித்து எதையுமே அறிந்திராத ஜனங்கள் மத்தியில் வாசம் செய்வது, ஒரு பரதேசியாக இருக்கும்படி. ஆமேன்.
நான் அதை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது நான் என்னதான் அடக்கி கொண்டிருப்பது கடினமாயுள்ளது. பரதேசி, அந்நியன். நான் மரித்து கொண்டிருக்கிற வயதான யாக்கோபு பார்வோனுக்கு முன்பாக நின்று கொண்டு அவன், நான் அநேக வருஷங்கள் பரதேசியாய் சஞ்சரித்து வந்திருக்கிறேன் என்றான். ஆமேன். அவன் என்னவாக இருந்தான்? அவன் உணர்வடைய தொடங்கினான். அந்த சிறு மனிதன் மிக மோசமானதை செய்திருந்தான். அவன் இங்கே ஒரு பரதேசியாக மாத்திரம் இருந்தான் என்பதை அறிந்திருந்தான். கவனிங்கள், பாருங்க, பார்வோனுடைய தேசத்துக்குள்ள வந்தவன் அவன் யாரு? பரதேசி. ஏன்னா அவன் சொந்த தேசம் அல்ல, சொந்த இனம் அல்ல, ஏன்னா தனக்கான ஒரு இடம் இல்லை. ஆனா அவன் பாருங்க, அந்நியனும் பரதேசியான். ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆமே. அதே போலதான் நீங்க அறிந்திராத ஜனங்களோடு இடப்பட வைக்க வேண்டி வரும். ஏன்னா அறிந்திராத ஜனங்கள் மத்தியில் அறிந்திராத காரியங்கள்ல போகக்குள்ள தேவன் உங்களோடு நடப்பா. இதுதான் உண்மையான கிறிஸ்தவமாயிருக்கிறது. ஆமேன். அப்ப பாருங்க, நீங்கள் நல்லது சகோனே, நான் மாமிசம் புசிப்பதை நிறுத்திவிட்டேன், நான் இதை செய்வதில்லை என்று நீங்கள் கூறலாம். சகோனே, அதற்கும் இதற்கும் தேவனோடு சம்பந்தம் இல்லை. இன்றைக்கு ரோமங்கத்தில் என்ன சொல்லுவாங்க? நாங்க 40 நாள் ஃபாஸ்டிங், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். நாங்க பண்டி சாப்பிடல, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா எதை நீங்க ரட்சிப்பானது தேவன் கொடுத்த ஒன்றாயிருக்கிறது. ஆமே. அவர் என்ன சொன்னார்? நீ அடிச்சு புசி, எல்லாம் திட்டு. ஏன்னா தேவன் எல்லாமே என்ன செஞ்சிருக்கிறேன்? பரிசுத்தமாக்கியிருக்கிறேன். அப்ப பாருங்க, நீங்கள் மாமிசம் புசிக்கிற என்றோ மாமிசம் புசிக்கவில்லை என்றோ, ஓய்வு நாட்களை அல்லது அமாவாசையை ஆசாரிக்கிறீர்கள் என்றோ, ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு பள்ளிக்கு போகிறீர்கள் என்றோ, இது என்னவாக இருக்கிறது என்றோ அல்ல, நீங்க நிபந்தனை விதமாகவே நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட. ஆபிரகாம் தொடர்ந்து சபைக்கு போனபடி ஆபிரகாம் அழைச்சு விளங்குதா உங்களுக்கு? ஆபிரகாம் ஒன்றும் செய்யாம இருக்க முன்பே தேவன் என்ன செய்தார்? அவனை அழைச்சார். இதுதான் கிருபையா இருக்கு. அப்படி அழைக்கிற நாங்க பாவியா இருக்கக்குள்ள தேவன் உடனே சடுதியா வந்து எங்களை மாத்தி வெளியே அழைப்பதுதான் கிருபையா இருக்கு. நாங்க சபைக்குள்ளேயே இருந்து வளர்ந்து மாறி 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 வந்து வர்றது அழைப்பல்ல. ஆமே. தெரிந்து கொண்டா அவர் அழைப்பார், அழைச்சா அவர் பொருத்தி காட்டுவார். ஆமே. இதுதான் என்ன செய்யறதுண்டா தேவனுடைய காரியமா இருக்கு. அப்ப அழைப்பு வரக்குள்ள நாங்க நிறைய காரியத்திலிருந்து எங்களோட டிஃப்ரெண்ட் வித்தியாசம், அதான் அற்புதமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவன் மறுபிறப்பு அடைஞ்சிருக்க ஒரு கிறிஸ்தவன் ஒரு அற்புதமான ஒரு நபரா இருக்கிறான். ஆமே. அவன் வித்தியாசம் காணலாம். அவன் மத்தியில தேவன் இருக்கிறது அவனை என்ன செய்யலாம்? காணலாம். அதான் மாற்றமா இருக்கிறது. ஆமேன். இன்னொரு 2 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். பாருங்க, டைமுக்கு நான் முடிச்சிடுவேன். பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. யார் அழைச்சு வந்ததா? தேவன். பாருங்க, நீ அங்கே பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அப்ப பாருங்க, அவர் தான் என்ன செய்யற? எகிப்திலிருந்து வெளியே அழைச்சி இப்ப கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைச்சி எங்க கொண்டு போறேன்? கானானுக்கு கொண்டு போக அழைச்ச கர்த்தர் நானே. அதே போலதான் நாங்க உலக ஸ்தாபனமோ உலக மார்க்கத்திலிருந்து எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக அழைச்ச கர்த்தர் தேவனாயிருக்கிறார். ஆமென். அதை கவனித்து பாருங்கள். அப்படியே இன்றுள்ள கிறிஸ்தவர்களை போன்று இன்னும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அவர் இப்ப நான் வாசிச்சது 15, 12 இருந்து இங்க 15 மட்டும் அவன் என்ன செய்யறான்? அலைஞ்சி வாரான். அப்ப அவர் என்ன திக்க செஞ்ச சொல்றேன்டா, அப்படியே இன்றுள்ள கிறிஸ்தவர்களை போன்று இன்னும் அலைந்து தெரிந்து கொண்டு. அப்ப இன்னும் நாங்க என்ன செஞ்சிடோம்டா? அந்த பிரயாணத்துல தான் நாங்க இருக்கிறோம். ஏன்னா ஆபிரகாம் அலைஞ்சி போனது போல எங்களுக்கும் பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், தேவன் அழைப்பேர். ஆனா நாங்க விசுவாசத்துல நாங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து கடந்து போய் கொண்டு இருக்கணும். ஆமேன். அப்ப அதை தான் தேவனுடைய காரியமா இருக்கிறது. ஆமேன். நான் ஸ்பீடா போறேன் அந்த முன் குறிப்புக்கு. சரி, இப்ப பாருங்க, நாங்க அந்த எபேசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க. நீங்க வாசிரியர் எபேசியர் 1 பாருங்க. அத 1ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே
ஆமென். யாருக்கு எழுதுறது? இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு பாருங்க எழுதுறது ஆவது. அப்ப பாருங்க, அவர் என்ன செய்தாராம்? உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் உங்களை என்ன செய்தாராம்? தெரிந்து கொள்ளப்பட்டு, அது மாத்திரமல்ல உன்னதங்களினாலே அவருடைய ஆசீர்வாதங்களினாலே பாருங்க, உன்னதத்திலே அவர் என்ன செய்யறாரு? எங்களை உட்காரவும் செய்தார் என்று அடுத்த வசனம் இருக்கு. அப்ப பாருங்க, இங்கதான் அவர் என்ன செய்யற? உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் எங்களை என்ன செய்தாராம்? சிருஷ்டித்தார். அப்ப அதான் பவுல் என்ன சொல்றான்டா, யூதர்கள் எல்லாரும் யூதர் அல்லவே. அப்ப பாருங்க, யூதர்கள் எல்லாரும் யூதர்கள், அதே போல கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லவே. அப்ப பாருங்க, யூதர்கள் பாருங்க, ஆபிரகாமிலிருந்து தேவன் ஒரு சந்ததியை வெளியே கொண்டு வந்து ஆபிரகாமோட நிப்பாட்டி திரும்ப ஈசாக்கில் இருந்து, அப்ப யார்ல இருந்து உன் சந்ததி கொண்டு வரப்படும்? ஈசாக்கில். அப்ப ஈசாக்கு கூட யார் வந்து? இயேசு கிறிஸ்து. அப்ப விசுவாசத்தினால ஆபிரகாமில் இருந்து ஒரு சந்ததி வருது. ஆனா இங்க வர்ற வழியில புதிய ஏற்பாடுல வரக்குள்ள இன்னொரு சந்ததி வருதுன்றா யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ளே. பாருங்க, அண்டு ஆபிரகாமின் சந்ததியில என்ன செய்யறது? ஈசாக்கு, ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரம் வருது. அது அப்படியே பிரேக் ஆகுது. அதுல இருந்து பாருங்க, ஈசாக்கிலிருந்து தேவன் ஒரு சந்ததியை கொண்டாந்து இன்றைக்கு யார் அங்கே உள்ள வரலாம்டா? ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வர்றவரல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விசுவாசிகளாக இருக்கிறவங்க மத்தியில் இருந்து தான் என்ன செய்யறதுண்டா வருது. ஆமென். அன்றைக்கு ஆபிரகாம் மூலம் தேவன் ஒன்றை கொண்டேர், இன்றைக்கு தேவன் என்ன செய்யறா? இயேசு கிறிஸ்து. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி நாங்க எப்படி இருக்கிறோம்? வேதம் சொல்லுது, நாங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால என்ன செய்யறோம்? ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம். ஆமென். நாங்க ஆபிரகாம விசுவாசிக்கிறதுனால அல்ல, இயேசு கிறிஸ்து நடந்த வழியில அவர் சொன்ன வார்த்தை நிமித்தம் நாங்க என்ன செய்யறோம்டா உள்ள வாரம். ரைட். பாருங்க, மற்ற யூதரிடத்தில் அல்ல, ஆனால் ஈசாக்கின் இடத்தில் இருந்து ஈசாக்கு வழியாக இயேசு வருகிறார். அதுதான் ஆபிரகாமின் சந்ததி. அவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்படியானால் அது முதலில் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருந்தது. இனச்சேர்க்கையின் மூலம் அந்த சந்ததி வந்தது. ஆனால் தேவனால் எனப்பட்ட அவருடைய விசுவாசமாக இருந்தது. நமக்குள் இருந்த விசுவாசத்தின் மூலமாக கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் விசுவாசிக்கும் போது அது ஆபிரகாமின் சந்ததியாக நாங்க என்ன செய்யறோம்டா விசுவாசத்தினால ஆகிறோம். ஆமென். எப்படி ஆகிறோம்னா, அவரை இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். நாங்க பரம்பரையா வந்ததினால நாங்க உள்ள வரையில, ஆனா பரம்பரையாக வர்றவங்க அன்றைக்கு வந்தாங்க. தேவன் அது ஒரு தருணமாக கொடுக்கப்பட்டார். ஆனா இன்றைக்கு அந்த பரம்பரை வழியா வர்றவன் தான் கிறிஸ்தவன் அல்ல. இன்றைக்கு புறஜாதிக்கு இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிச்சு அவன் அந்த கிரியைக்குள்ளாக தேவன் முன்குறிப்பு இருந்தால் தான் அவனால மாற முடியும். அப்படி யார் வாரானோ அவன் என்ன செய்யறான்டா உள்ள வாரான். ஆமேன். அப்ப பாருங்க, அது அவர்களை இஸ்ரவேலாக ஆக்கி விடுவதில்லை. இப்பொழுது கவனிங்கள், சௌரன் பிரணாமே, நீ எதை முன்னடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறீர்? நான் கிறிஸ்துவை முன்னடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. என்னையா? கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அவங்க கொரிந்தியர்ல என்ன சொல்லுது? பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கத்தரன்று சொல்ல இயலாது. அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க? இயேசுவை கத்தரன்றாங்க. ஆனா பரிசுத்தாவி இல்லாதவன் அங்கீகரிக்கப்படையல. அதனாலதான் அவங்க மத்த 7க்கு போக்குள்ள, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாம என்ன செய்ய அற்புதம் செய்த, அடையாளம் பண்ண, பிரசங்கிச்சோம், பிசாசுகளை தளர்த்தினோம். அவர் என்ன சொல்ற? நான் உங்களை அறிய. ஏனென்றா பரிசுத்தாவி இல்லாட்டி அது என்ன செய்யப்படாது? அங்கீகரிக்கப்படாது. அதான் முன்குறிப்பா இருக்கிறது. பாருங்க, கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. சபைக்கு போகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆபிரகாமுடைய சந்ததி எல்லாரும் வாக்குத்தத்தத்தை கொண்டிருக்கவில்லை. இல்லை, அது ஒரு தெரிந்து கொள்ளுதலாக இருந்தது. அது வாக்குத்தத்தமாக இருந்தது. அந்த வாக்குத்தத்தமானது ஆபிரகாமுக்கு முன்னரே சொல்லப்பட்டது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலானது உலக தோட்டத்துக்கு முன்பே முன்குறிக்கப்பட்டிருந்தது. ஆமேன். அது வாக்குத்தத்தமாயிருந்தது. ஆனா இது தெரிந்து கொள்ளுதலாயிருந்தது. ஆமேன். அப்ப பாருங்க, நாங்க தெரிந்து கொள்ளுதலினால நாங்க என்ன செய்யறோம்டா நாங்க உள்ள வாரோம். ஆமேன். அந்த தெரிந்து கொள்ளுதல் இருந்தாதான் எங்களை ஒரு கிறிஸ்தவனாக அது மாற்ற முடியும். அப்பதான் நாங்க என்ன செய்வோம்டா வேறு பிரிவோம்.
தேவனுடைய வார்த்தையில நாங்கள் அதை யாக்கோபை போல எத்தனா இருந்தாலும் அந்த எத்தனமாயிருந்து அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா வாஞ்சிப்போம். ஆமீன். பாருங்க, யாக்கோபு வந்து பொல்லாதவனாயிருந்தான், எத்தனாயிருந்தான், பாருங்க வார்த்தைக்கு முரணாக இருந்தான். ஆனா அதை தாய் ஒருவேளை தேவன் சொல்லி இருந்து, ஆனா சொல்லியிருந்தாலும் அவன் என்ன செஞ்சான், வஞ்சித்து அதை பிறந்தான். ஏன்னா அதன் மேல் அவனுக்கு என்ன இருந்தது, தாகம் இருந்து. அதே போலதான் இன்னைக்கு நாங்க பரிசுத்த ஆவியை பெற தேவனுடைய வாக்கு தத்தங்களை குறித்து நாங்க வாஞ்சியா இருந்து தேவனுடைய காரியங்கள் எங்களுக்குள்ள இருந்தா, அது எங்களுக்குள்ள இருந்தா நிச்சயமா நாங்களாக இருப்போம். ஏண்டா எங்களுக்குள்ள அவர் தேவன் அதை வைத்திருக்கிறார். ஆமே. ஏண்டா தேவன் வேதம் என்ன சொல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பே சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அப்ப உலக தோட்டத்துக்கு முன்பே நாங்க எந்த காரியத்தை செய்வோம், எதை செய்வோம், எப்ப வருவோம், எப்படியாக நாங்க ஜீவிப்போம் என்பது தேவன் அறிஞ்ச உண்மையாயிருக்கிறது. ஆமே. தேவன் எங்களை முன்னரே அதை பார்த்தார். ஆமே. அதனாலதான் தேவன் என்ன செய்கிறார், இந்த நாட்கள்ல தேவன் எங்களை அழைக்கிறார். ஆமேன். அப்ப அதனால இப்ப நான் இதை பாதியோட இருக்கிற, சரி பாதியா முடிக்கல, 5 பாகம் கொடுக்கலுமோ தெரியல. ஆனா நாங்க ஒவ்வொன்றா அப்ப இன்னைக்கு பார்த்தா எகிப்தில் இஸ்ரவேலர். அப்ப எப்படி என்ன அர்த்தம்டா, நாங்க எப்படி ஸ்தாபனத்திலிருந்து நாங்க எப்படி சபைக்கு வந்தோம் விளங்கிட்டா. இப்ப விளங்கி இருக்குந்தானே, நாங்க என்னத்தால வந்தோம் என்பதை, அது ஒரு முன்குறிப்புனால வந்தோம். அந்த முன்குறிப்பு எங்க மத்தியில இருக்கா? அப்ப நாளைக்கு நாங்க பார்க்கக்குள்ள வந்து அதை வேறு பிரிதல் இருக்கா, நாங்க அந்த எகிப்தில சிவந்த சமுத்திரத்துல நாங்க இருக்கிறோமா என்றதை நாங்க என்ன செய்யலாம், நாங்க பார்க்கலாம். ஏண்டா முன்குறிப்பு இருந்தா வேறு பிரிதல் வரும், வேறு பிரிதல் இருந்தா நாங்க விசுவாசிப்போம், விசுவாசம் இருந்தா அதை தேவன் அதை அக்செப்ட் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டார் என்பதுக்கு அடையாளமா பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். ஆமே. உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளமா ரத்தம் பூசப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு கிறிஸ்து வந்து எங்களுக்காக மரித்து எங்களோட பாவம் மன்னிக்கப்பட்டு இருந்தாதான் என்ன கிடைக்குமா, பரிசுத்த ஆவி இருக்கும். ஆமேன். பரிசுத்த ஆவி ஒருவன் பெற்றிருந்தா அவனோட பாவம் மன்னிக்கப்பட்டதா இருக்கும். ஆமேன். அப்படியானவனுக்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருப்பார். பரிசுத்த ஆவி இல்லைண்டா அவன் இன்னும் அவனோட பாவம் மன்னிக்கப்படையில்லை என்பது அர்த்தமாயிருக்கு. அப்ப அதுதான் தேவன் என்ன செய்யற வெளி அடையாளமாய் அதை கொடுத்தேர். ஆமேன். அதனால கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் அடுத்த காரியத்துக்கு நாங்கள் கடந்து செல்வோம். நாங்கள் ஒரு விசை நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாங்கள் தலைகளை தாழ்த்துவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வல்லவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகா பரிசுமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த மகிமையான பொழுதிலே ஒரு அழகான காட்சியை இப்பொழுது நாங்கள் துவங்கி இருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நிச்சயமாகவே எல்லாமே உம்முடைய கிருபையாயிருக்கிறது, எல்லாமே உம்முடைய இரக்கமாயிருக்கிறது, எல்லாமே உம்முடைய முன்குறிப்பாயிருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளும்படியாக கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திலே கர்த்தாவே ஆண்டவரே வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த முன்குறித்தலானது எப்படிப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே நிச்சயமாக இவர்கள் கண்டிருப்பார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இது எங்களுடைய ஆண்டவரே பலத்தினால் உண்டானதல்ல, ஆண்டவரே எங்களுடைய புகழினால் உண்டானதல்ல, அல்லது நாங்கள் நல்லவர்களினால் உண்டானதல்ல, எல்லாமே உம்முடைய ஈவும் உம்முடைய கிருபையுமாயிருக்கிறது. அதனாலே கர்த்தாவே, இந்த மகத்தான இந்த செய்தியிலே நீர் எங்களை அழைத்த தேவன். இந்த அழைப்பானது ஆண்டவரே உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இரும் என்று சொன்னது போல கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாங்கள் ஆண்டவரே அதிக ஜாக்கிரதையாக உறுதிப்படுத்தி கொள்ள உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு பேசுகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான பொழுதை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட செவிகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே நல்ல போதகராய் இருக்கிறபடினால் நீர் ஒவ்வொருவருக்குள்ளாக நீர் கடந்து போய் கர்த்தாவே, நீர் அதை ஆண்டவரே தெளிவுபடுத்தி நீர் விவரித்து நீர் காண்பிக்காவிட்டால் எந்த மனிதனும் இதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இந்த வேளை ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி
இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.